ஹாய் வியூவர்ஸ், கார்த்திகை தீபம் சீரியலில் நாளைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். அபிராமி இந்த பக்கம் வீட்டுக்கு வராங்க. அதுக்கு ஆரத்தி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ என் மருமக தீபா எனக்கு ஆரத்தி எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, என்னது ஆரத்தினா என்ன அப்படின்னு கேட்குறாங்க கீதா. கார்த்திகை ஒரு தட்டில் குங்குமம் கலந்து தண்ணியில் கரைச்சி அதில் வெத்தலையை வச்சு அதில் சூடத்தை வச்சு தீபத்தை ஏற்றி இந்த மாதிரி 3 முறை லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு மாற்றி மாற்றி 3 தடவை சுற்றணுங்க அப்படின்னு சொன்னோன்னே, தீபா ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கீதாவும் ஆரத்தி எடுத்துகிட்டு போய் அபிராமிகிட்ட போய் சுற்றுறாங்க. 1 2 அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுற்றுறாங்க. எல்லாருமே இதை பார்த்து சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சுற்றி முடித்தோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தட்டை வச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. சரி வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் உள்ளே போகிறாங்க. கார்த்தி ஐயையோ சுற்றுனதுக்கப்புறம் இந்த தட்டில் உள்ளதெல்லாம் கீழே கொட்டணும்னு சொல்லாமல் வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இருமா ஒரு நிமிஷம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராரு. இந்த தட்டில் உள்ள வெத்தலையை கீழே எடுத்து வச்சு அந்த சுற்றி அந்த தண்ணியெல்லாம் ஊற்றணுங்க, ரோட்டில் போய் செய்யணும் இதை அப்படின்னு சொல்கிறாரு கார்த்தி. ஏங்க உங்களுக்கு எதுவும் தெரியல அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் தட்டை வச்சுட்டு சும்மாவே நில்லுங்க. யாராவது ஏதாவது சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சுக்கலாம். தெரியாத விஷயத்துக்காக வேறு எதுவும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த தட்டில் உள்ளதை போய் அவர் சொன்ன மாதிரியே எடுத்து போட்டுட்டு வரும்போது தட்டில் உள்ள தண்ணி ஐஸ்வர்யா வந்துட்டுருக்காங்க. ஐயோ நிறைய சொல்லியிருப்பாளோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்கும்போது அவங்க மேலே அந்த தண்ணி தெரிச்சிருது. அப்போ கேட்குறாங்க, என்ன அப்படி தண்ணியை தெரிச்சிட்டு போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கு டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன், அதான் என்கிட்ட நீ வார்த்தை கொடுத்துட்ருக்க, இதுக்கு மேலே எதுவும் என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்ன நம்ம செஞ்ச காரியத்துக்கு கோவப்படுறது சரிதான், என்ன எதுவுமே நடக்காத மாதிரி இருக்காளே, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாளே, என்னவா இருக்கும், ஒருவேளை அத்தை உடம்பு சரியானோன்னா அப்புறமா சொல்லிக்கலான் இருக்காளோ, இல்லை ஒரு வேளை அருண்கிட்ட சொன்னால் என் வாழ்க்கையே அருண் திரும்ப ஏற்றுக்க மாட்டார், நான் ஜெயிலுக்கு போயிடுவேன் அப்படிங்கிறதுனால சொல்லாமல் மறைச்சிருக்காளோ, என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தப்பு பண்ணிட்டோம், அதனால் கொஞ்ச நாள் சகிச்சுக்கிட்டு தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் அருணும் ஆனந்து பேசிக்கிறாங்க. இவங்கள பார்த்தா தீபா மாதிரி தெரியலையே, எல்லாமே வித்தியாசமாக செய்கிற மாதிரி தெரியுதே, எல்லாத்தையும் தப்பு தப்பாக வேறு செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு கார்த்தி அவங்களுக்கு தலையில் அடிபட்டிருக்கு இல்லையா, அதனால தான் அந்த மாதிரி அவங்க ப்ரெஷரில் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. தர்மலிங்கமும் ஜானகியும் ஒரு பக்கம் தீபா வந்ததுலேருந்து தீபா நடந்துக்கிற எதுவுமே சரியாக இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பேசிக்கிறாங்க. சரி தீபாட்ட போய் நம்மளே கேட்போம், என்னாச்சு, ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சிகிட்ட கூப்பிட்டு, உனக்கு ஏதாவது தீபா நடத்தையில் சந்தேகமாக இருக்கிற மாதிரி தெரியுதான்னு கேட்கவும், ஆமாம் தீபா வந்ததுலேருந்து எல்லாத்தையுமே தப்பு தப்பாக தான் செய்கிறா அப்படின்னு சொல்லவும், எங்களுக்குமே சந்தேகமாக தான் இருக்குது, அவளை வித்தியாசமாக இருக்கா அப்படின்னு சொல்லவும், சரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க.